ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் எதை பத்தியும் சொல்லி பார்த்தா கொஞ்சம் சேடனிங்கா இருக்கிற டாபிக் தான் பேச போறோம். இந்த சேடனிங்கான டாபிக் கொஞ்சம் சாரியாகவும் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம், உத்தராகண்ட் நடந்தக்கூடிய அவலான்ச் பத்தி தான் பேச போறோம். இந்த அவலான்ச் பார்த்தோம்னா பனிச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அதுபடி பனிச்சரிவு 28 பிப்ரவரி 2025 அதாவது இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிற அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அந்த என்ன நடந்திருக்கு டீடைல்ஸா என்னன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா அவலான்ச்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சிலவங்க அவலாஞ்சின்னு சொல்லிட்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க, அதை உச்சரிப்பு பண்ணுவாங்க. அது அவலாஞ்சின்னு சொல்லி படிக்கக்கூடாது, அவலாஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்கணும். இந்த அவலாஞ்சுங்கிறது பனிச்சரிவு. இப்ப கூட நம்ம ரீசெண்டா வயநாட்டில் நடந்த நிலச்சரிவை பத்தி நிறைய கேள்விப்பட்டோம். போன வருஷம் நடந்த வயநாட்டு நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவு என்ன நடக்கும், மலை மேல இருக்கக்கூடிய சேர்ந்துக்கூடிய மண் எல்லாமே பார்த்தோம்னா அதிகமான அளவுக்கு மழை பெஞ்சாலோ இல்ல வேற காட்டு வெள்ளம் ஏற்பட்டாலோ அதனால ஏற்பட என்ன ஆகும், இந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண் எல்லாமே சரிஞ்சு கீழே இருக்கிற இடத்துல டெபாசிட் ஆகிற மாதிரி உருண்டோடி வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்க வயநாட்டுல மண் இருந்திருக்கு. அதே இது உத்தராகண்ட்ல பார்த்தோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பனி, அதாவது ஸ்னோ. இந்த ஸ்னோ அது எப்படி வயநாடு நிலச்சரிவு நடந்துச்சோ அதே மாதிரி இந்த பனிச்சரிவு மேல தேங்கி இந்த பனி எல்லாமே பாரம் தாங்காம கீழே சடசடா ஓடி ஓடி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தையும் மறைச்சிச்சு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த பனிச்சரிவுன்னு சொல்லக்கூடியது. இந்த அவலாஞ்சுங்க பல்வேறு மூவிஸ் கூட நம்ம பார்த்திருக்கோம். அதாவது பனிங்க அதிகமாக புகையோட அந்த வெள்ளை புகையோட அப்படியே உருண்டோடி வரும். வர வழியில கூட மரங்கள் கற்கள் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு கீழே வரும்போது அது எவ்வளவு டிசாஸ்டர் உருவாக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு உத்தராகண்ட் நடந்திருக்கு. இன்னைக்குன்னு சொல்றது நான் பேசக்கூடிய தேதிங்கிறது 28 பிப்ரவரி 2025 நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கும் சொல்லி பார்த்தோம்னா உத்தராகண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல நடந்திருக்கு. உத்தராகண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேட் உத்தராகண்ட். அந்த ஸ்டேட்ல தான் நடந்திருக்கு. இந்த ஸ்டேட்ல பார்த்தோம்னா மனா அப்படிங்கிற கிராமம் இருக்கு. இந்த மனாங்கிற கிராமம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியால இருந்து திபெத் போற வழியில இருக்கக்கூடிய எல்லையில விட கடைசி கிராமம் தான் இந்த மனாங்கிறது. அது மட்டும் இல்லாம அது இருக்கக்கூடிய ஹைட் பார்த்தோம்னா 2300 அடி உயரத்துக்கு மேல, கடலடியில இருந்து 2300 அடி உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய வகையில ஒரு வில்லேஜா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பனி அதிகமா பொழியக்கூடிய ஒரு இடமாவும் இந்த மனாங்கர் கிராமம் இருக்கு. இந்த மனாங்கர் கிராமம் சமேலி அப்படி சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டோட இருக்கக்கூடிய பிரதேசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த மனாங்கர் கிராமங்கிறது அதாவது நிறைய பேர் பில்கிரிமேஜ், அதாவது பயண யாத்திரை, புனித யாத்திரை போகக்கூடிய பத்ரிநாத் இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமமா இருக்கு. பத்ரிநாத்ல ஒரு 3-4 கிலோமீட்டர்லயே மனா வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப தூரம் கிட்டக்க இருக்கு அப்படி சொல்றாங்க. இந்த மனால தான் இந்த அவலாஞ்சு நடந்திருக்கு. இந்த அவலாஞ்ச யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமா சொல்றவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வீடியோ ஒர்க்கர்ஸ், அதாவது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். நான் வீடியோ சொல்லிட்டு ஆக்சுவலி பிஆர்ஓ அப்படி சொல்லணும். பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை கிட்டத்தட்ட 57 பேர் அந்த அவலாஞ்சில மாட்டிக்கிட்டாங்க. அந்த 57 பேர்ல அந்த குறிப்பிட்ட சேவங்க காப்பாற்றுறாங்க. அதை பத்தி நிமிஷம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மனாங்கர் கிராமத்துக்கு வருவோம். இந்த மனாங்கர் கிராமம் அடிக்கடி பனிச்சரிவு ஏற்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற இந்த மனா கிராமங்கிறது. இந்த மனா கிராமத்துல அதிகமான அளவுக்கு பனிச்சரிவு ஏற்படுறதுனாலேயே பல பேர் பார்த்தோம்னா ரோட்ஸ் சரியான வகையில கனெக்டிவிட்டி இல்லாம தான் இருக்கும். அந்த ரோட்ஸ் கனெக்டிவிட்டி சரியாக்கதான் பார்த்தோம்னா இந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், அதாவது பிஆர்ஓங்கிறவங்க வேலையில இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தோம்னா ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருக்கணும். இந்த பார்டர் ஏரியால, அதாவது இந்தியாவுக்கும் திபெட்டுக்கும் இடையில கூடிய ஏரியால இந்த ஏரியால ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இவங்க எடுத்துக்கூடிய வேலையா இருக்கும். ரொம்பவே டஃப்பான கண்டிஷன்ஸ், டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் இருக்கனால இவங்க தனியா பார்த்தோம்னா நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லாம பிஆர்ஓ தனியா ஆர்கனைசேஷனாவே இவங்க ரோட்ஸ் பெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரோட்ஸ் பெயிட் பண்ணதான் பார்த்தோம்னா இவங்க இப்ப அவலாஞ்சுல மாட்டிக்கிட்டாங்க. இது செய்தியா இருக்கு. இதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா தெளிவான கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கக்கூடியவர். அவரோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவரோட பேர் சந்தீப் திவாரி. இவர் தான் பார்த்தோம்னா மனாவுக்கும் பத்ரிநாத்துக்கும் இடையில இந்த இடத்துல இந்த அவலாஞ்சு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இதுல ஏறத்தாழ பார்த்தோம்னா 57 பேர் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெரிவிக்கிறாரு. இதுல என்ன சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நடக்காது. ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல பிரைமரியா 16 பேரை காப்பாத்திட்டாங்க. நல்ல வேலையா 16 பேரை காப்பாத்தியாச்சு. ஆனா அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடியவங்க 41 பேர் உள்ள இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா அவங்க எப்படி இதுல மாட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பிஆர்ஓ சொல்லிருக்காங்க. இந்த பிஆர்ஓட கேம்ப் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த கேம்ப்ல தான் அந்த அவலாஞ்சு நடந்திருக்கு. அதனால பார்த்தோம்னா பல்வேறு வகையில இந்த பிஆர்ஓ சேர்ந்தவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, இல்லைன்னா இல்லாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறது ரொம்ப கன்சர்ன்ஸ் ஏற்படுத்திய கேள்வியா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அவலாஞ்சு நடந்ததுக்கு அப்புறம் யார் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக ரெஸ்கியூ பண்றதுக்காக வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிபிபி, அதாவது இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் சொல்லுவாங்க. இவங்க தான் ரெஸ்கியூக்காக ஃபர்ஸ்ட் வராங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ரெஸ்கியூ பண்றதுக்கான ஃபோர்ஸஸ் வராங்க.
இப்படி வந்து ஐடிபிபி வந்தோடனே அவங்களுக்கு என்ன ஒரு ரிஸ்கியா இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கால்வாசி நிலச்சல் ஏற்படுது வச்சுக்கோங்களேன். மண்ணு சரிஞ்சிருக்கு, சரிஞ்சிட்டு ஒரு கிராமமே காணா போயிடுது. இந்த வயநாட்டு சுச்சுவேஷன் நம்ம எடுத்துப்போம். இது மாதிரி காண போகும்போது மேல இருந்து கீழ் தோண்டியோ எல்லாருமே மெட்டல் அந்த மாதிரிலாம் வச்சு பாடி ஸ்கேனிங் டெக்னாலஜி எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா பனியில என்ன ஒரு ரிஸ்கியான விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா, பனிக்குள்ள மாட்டிட்டு இருக்கவங்க என்னதான் வந்து அந்த ஒரு கண்டெய்னர்ல மாட்டிருக்காங்க கூட வச்சுக்கோமே, அந்த மாதிரி இருந்தாலும் அந்த குளிருங்கிறது அவங்க அதிகமான அளவு பாதிக்கும். அதன் அடுத்து என்ன முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ரெஸ்கியூ பண்ற பனியில ஒரு இடத்துல கால் வச்சா வச்சுக்கோங்களேன், அந்த பனிங்கிறது சீக்கிரம் அமுக ஆரம்பிக்கும். நிலச்சரிவுல கூட மண்ணு வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் அமுங்காது. ஆனா பனிங்கிறது ரொம்பவே சீக்கிரமா அமுகும். அது அமுங்குறதோட சேர்த்து என்ன பார்த்தோம்னா, வேறொரு இடத்துல சரிவுங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாவே இருக்கும். அப்ப ஏற்படும் போது என்ன செய்ய ரொம்ப கவனமான நிலையில தான் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரு சொல்றான்னு சொல்லி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷனை ஐடிபிபி சொல்றாங்க. இந்த ஐடிபிபி சொன்ன இன்ஃபர்மேஷனை வந்து உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய புஷ்கர் சிங் தாமி அவர் வந்து தெரிவிக்கிறாரு மீடியாஸ் கிட்ட. இது சரியா பார்த்தோன்னா காலையில வந்து நடந்தது. அதாவது நான் பேசக்கூடிய தேதியில காலையில நடந்தது. பிப்ரவரி 28 காலையில நடந்தது. நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா பல்வேறு வகையில அலர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உத்தராகண்டுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் யார் வந்து அலர்ட் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி அவலாஞ்சி ஏற்படுற வாய்ப்பு இருக்கு சொல்லி தெரிவிக்காங்க சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவோட அதாவது ஜியோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் டிஃபென்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் DGRE அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சண்டிகர்ல இருந்து வந்து அவலாஞ்சுக்கான வார்னிங் தெரிவிச்சாங்க. அவங்க எங்கெல்லாம் தெரிவிச்சுக்காங்க சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடம் மனாங்க வில்லேஜ் இருக்குல்ல, அந்த இடம் இருக்கக்கூடிய சமோலி, உத்தர்காஷி, ருத்ரபிரயாக், பித்தோராகர், பகேஷ்வர் சொல்லக்கூடிய இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதோட சொல்லி பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே தெளிவா சொல்றாங்க, 2400 மீட்டர் உயரத்துக்கு எந்த ஒரு இடமா வந்து இந்த அவலாஞ்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதா முதல் விசாரணையில தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. அதனடுத்து யார சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்டே சொல்றாங்க. அதாவது அதிகமா அதுக்கு பனிப்பொழிவு அந்த இடத்துல ஏற்படுது. அந்த மனார் இடத்துலயும் அவங்க குறிப்பிட்ட மனார் வில்லேஜ் வரைக்குமே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மனாங்கரை வில்லேஜ் அதிகமாக பனி சரிவு ஏற்படுறதுதான் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்கக்கூடிய ஆல்டிடியூட் ஹைட்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த உயரம் சொல்றாங்கன்னா 3400 மீட்டர். 3400 மீட்டர் இந்த மனா அந்த பத்ரிநாத் இந்த ஏரியாஸ் தான் வருதுனால அதையும் நீங்க சீக்கிரம் கவனிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சு இந்த மாதிரி அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தையும் பார்த்தோம்னா இந்த அவலாஞ்சிகள் நடக்குது. அதாவது கவர்மெண்ட் சரியா ரியாக்ஷன் கொடுக்கறது கூட நேரம் வந்து கால அவகாசம் இல்லாம இது மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இதுல முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தா, இப்ப பேலன்ஸ்டா மாட்டிட்டு இருக்கிற 41 பேரை காப்பாத்துறோங்கிறதுதான். அதாவது ரொம்ப துரிதமா செயல்பட்டு தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு முயற்சியில் ஈடுபட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இறங்கிக்கவங்க யாரும் சொல்லி பார்த்தோம்னா, நேஷனல் வந்து டிஃபென்ஸா இருக்கவங்க, பீப்புளா ஃபோர்ஸ்ல இருக்கவங்க, அதே டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கக்கூடிய பீப்புளா சரி, வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணா சரியான வகையில சீக்கிரம் முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரிய ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் காணா போயிருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுதலும், வேற யாராவது வந்து அவலாஞ்சா மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதுக்கான தேடுதலும் அந்த லோக்கல்ல கூட போலீஸும் மக்களும் கூட ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு இதுக்கடுத்து ஃபர்தரா 41 பேர் எப்படி காப்பாற்றுவாங்கிறது அடுத்தடுத்து தான் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு நம்ம பேசிக்கான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேறொரு தகவலோட வந்து சந்திப்பேன். தேங்க்யூ.